இந்த ஆடு மாடுங்க தொல்லை தாங்க முடியலடா. கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. உலகத்தில் 1000 பொண்கள் இருந்தாலும் அவளை போலவே நான் பார்த்ததில்லை. எப்பா எப்பா குப்பா குப்பா ஐயோ அப்பா. ஏய் கட்டா, என்ன உனக்கு கைனி பக்கம்லாம் காத்தடிக்குது? டாடி அம்மா அண்டை வெட்ட சொல்லிச்சு, வெட்டலான்னு மம்டி எடுத்தேன், வெயில் வந்துடுச்சு. நீ அண்டை வெட்ட போற? இந்த பாரு, அண்டை வெட்டினா 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 ஏக்கரா வெட்டிட்டு இந்த 10 மணிக்கு இதை வந்து நிற்கிறேன். நீ இன்னத்துக்கு போய் என்னத்த கைட்டு போறாங்க? டாடி குளிக்க போல கைட்டத்துக்கு அண்டை வெட்ட போறான் இந்த கட்டையன். அரமெண்ட்டில் நீ அண்டை வெட்ட லாய்க்கு கிடையாதுடா, பொண்ணுங்க கொண்டைய சுத்தத்துக்கு தான் லாய்க்கு. போடா வீட்டுக்கு. ஏய் டாடி, ஏய் நான் கொஞ்சம் கூட என்ன மதிக்காம போற. இந்த தாடியை வேற வெளிச்சு தொலைச்சிட்டேன். ஏய் டாடி, டாடினா டாடி கிடையாது, அப்பா. மை எங்க அப்பா. ஓ ஓ வாவ், இங்கிலீஷில் சொல்ற. நல்ல விவசாயிக்கு அழகு வெடிகால 4 மணிக்கு எழுந்துறானே அவன் தான். உன்ன மாதிரி தூங்கி எழுந்து 11 மணிக்கு ஓடியாடக்கூடாது. எழுந்து வராம கொஞ்சம் கூட அறிவு கிடையாதுடா, கொஞ்சம் கூட புத்தி கிடையாதுடா, கொஞ்சம் கூட மூளை கிடையாதுடா. நாய்க்கு பிறந்தா நாயாக தான் ஆக முடியும், பன்னிக்கு பிறந்தா பன்னியாக தான் ஆக முடியும், பேபிக்கு பிறந்தா பேபி மாரி தான் இருக்க முடியும். பேச வந்துட்ட எப்படி? அப்படின்னா நான் முட்டாளா? இல்லை அறிவாளி. போ, வெயில நிற்க வச்சு பேசிங்கிற பேர். அம்மா அப்பாவை போட்டு தாத்தா அப்படி திடீர்னு நீ கம்னு இருக்கா? இரு கேப்போம் இரு. என்ன மாமா இப்படி கத்தி கிடக்குற? ஏன் கத்துறனா? பைத்தியம் முடிச்சு வைக்குது, அதான் கத்திங்கிறேன். கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேகரியா? ஏமா இன்னைக்கு வந்த பொம்பளை கிட்ட போய் சொல்ற, உன் புள்ள நாங்கிறேன் என்கிட்ட சொல்லு, பத்திரத்துல சைன் பண்ணி மட்டும் கொடு. கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல்னா கிழக்கு பக்கமே போய் பள்ளம் தோண்டி பொச்சிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றான்னு பாத்தியா? கஷ்டப்பட்டு உழைச்சி போடுறவன செத்து போடுறா, கேக்கு எடுத்து பொச்சிட்டு வந்துடுறேன்றான். நீ ஒன்று சொன்னா அவர் ஒன்று சொல்றாரு, நீ மாட்டின அவரை கண்ணாம திட்டுற. அவரை திட்டத்துக்கு நீ யாரு? நான் யாரா? இன்னொரு வாட்டி கேளுமா, நான் யாருன்னு சொல்றேன். நல்லா தானே எதிர கேட்டது, நீ யாரு? இன்னொரு வாட்டி கேட்டா மூஞ்சில காரி தான் துப்பணும். நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, நாக்கு பிடிக்கும் போது கேக்குது, போய் தூக்கு மாட்டி கூட சாக மாட்டேற. நீ சொன்னா அவன் செத்துருவானா? நானும் சோறு போடும்போது எத்தனை அடி சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். சாக்கு போக்கா கவுரை கூட தூக்கி போட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் நவரு மாட்டான். சோறு ஆக்கி கொட்டத்துக்கு நான் ஆளா அவனுக்கு? ஏ மவனே, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் சோறு போட்டு வளர்த்தேன். என்னை எப்படியெல்லாம் கேட்குது உன் பொண்டாட்டி, அதை ஒரு வார்த்தை கேட்குறியாடா? அது சொல்றதுக்கெல்லாம் நீ தஞ்சாவூர்ல இருக்க வேண்டிய ஆள்றா. இப்ப கேக்குறேன் பாரு, ஏண்டி கயிறு எடுத்து போட்டி எங்க அப்பாவுக்கு எப்படி எட்டும்? நல்லா ஃபேன்ல மாட்டி தொங்க விட்டா அவரே மாட்டிக்க போறாரு, அதானப்பா? உங்க அம்மா இருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா? இப்போ அவ இல்லாத போயிட்டா. வரேன். இந்த ஊர்ல எவனுமே நம்ம சந்தேகத்தை சால்வ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. நம்ம வந்தாலே கதவு முடிக்கிறானுங்க. எவன் கிடைப்பான்? சித்தப்பே, சித்தப்பே. என்ன தக்காளி சவுண்ட் அதிகமாகுது, எண்ணெயில போட்டு வதக்கணுமா என்ன? சித்தப்பே, என் சந்தேகத்தை எவனுமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறான். சொன்னாதானடா தீத்து வைக்க முடியும், சொல்லாம எப்படா தீத்து வைக்க முடியும்? உங்க அப்பா மாதிரி மடையனா இருக்கா? ஏய், உனக்கு பெரிய மனுஷன் பார்த்து கேட்டேன், எங்க அப்பாவை தரக்குறையா பேசுறியா? நீயே ஒரு தற்குறி. அண்ணன் புலன்னு ரொம்ப சல்லம் குத்து வளர்த்துட்டேன், இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். உன் சந்தேகத்தை சொல்லுடா. சொல்றேன்டா. சித்தப்பே சொல்றேன் சித்தப்பே, மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் காய்க்குது, தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய் காய்க்குது. அப்ப ஏன் பனை மரத்துல இருந்து பணம் காய்க்க மாட்டேங்குது? ஓ, உனக்கு மட்டும் எப்படா இதெல்லாம் தோணுது? நீ அண்ணனுக்கு புள்ளியா இல்ல தொல்லியாடா? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னா அதுக்கு ஒரு பஞ்ச போடுறீங்க பிள்ளாக பசங்க. என் தாத்தா வராரு, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், போங்கடா. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்பாடா, இரு நானும் வரேன். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த குடும்பத்துக்காக. இந்த பையனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருப்போம். இந்த கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பொண்ணு தான் இப்படின்னு பார்த்தா இவனும் அதுக்கு சப்போர்ட் ஆகுறானே. என்னடா இது, தாத்தா நம்மளோட மோசமா புலம்பினுகிறாரு. நம்மளுக்கு கைத்து மேல பிரச்சனை, நம்ம தாத்தாக்கு தலைக்கு மேல பிரச்சனை போலையா? தாத்தா நில்லு. போ நில்லுப்பா. பேரா என் பேரா, பேரா என் பேரா. எங்க அப்பா உனக்கு புள்ளனா, நான் உனக்கு பேரன் தான், அதையும் பத்தோடி சொல்றேன். நீ என் தாத்தாவா இருந்தா நான் தாண்டா உன் தாத்தா. என்னடா இப்போ? அப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தா தாத்தா, எனக்கு வேணும். எப்படி அப்பன மாதிரியே அடம் பிடிக்குது பாரு. ஏ பாய், ஏ ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தனேன். தாத்தாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டியாடா? என்ன பிரச்சனை தாத்தா சொல்லு. நம்மள ஒரு வார்த்தை கேட்டோம். ஏம்பா என்ன பிரச்சனைப்பா? ஏய், நீங்க கேட்கறதே பெரும் பிரச்சனை ஆயிடும் பொழுது.
இதோ சொல்றேன். தாத்தா யாரு? ஏன்பா யாரு யாரு யாரு? ஏய், ஒவ்வொரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு வெளியில இருந்து வந்து கெடுக்க மாட்டாங்கடா. அந்தந்த குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க அந்தந்த குடும்பத்தை அப்படி அப்படியே கெடுத்துப்பாங்கடா. போல உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் என்ன கொல்றதுக்கு கங்கணம் கட்டின்னு தெரியுறாங்கடா. ஓ, வீட்ல இதுவரை நடக்குதா? இந்த ஒரு ஐஸ்கிரீம்காக, அதுவும் உனக்காக உண்டிலன் பண்றேன். உண்டு இல்லாம பண்ணிடுறேன்ப்பா. இல்லாம நீங்க என்னடா பண்ண போறீங்க? மாடி பூரியா பண்ண போறீங்களா? வெயில் ஓவராக தேவா நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரோம். என்ன ஜூஸ் வேணும்? வாட்டர்மெலன். வா. யோ சித்தப்பே, நான் தாத்தா நம்மளுக்காக எம்மா பாடுபட்டு பாரு. உன் கண்ணி தெரியல, இப்போ கூட 3 ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒன்று வாங்கி தந்தாரு. டேய் அதான்டா கேட்க போறேன், வா போய் சண்டையை போடலாம். வா, ஒரு ஐஸ்கிரீம் என்ன வேலை செய்யுது? மா, நம்ம 2 ஜூஸ் தானே குடிக்க போறோம். 3 ஜூஸ் வருதுமா. யாரு கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா 3 ஜூஸ்? வா நம்ம கடைக்கு போ. உனக்கு போய் பண்ணா பண்ண பாரு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் என்ன பண்ண? நீ தானே சொன்ன 2 ஜூஸ் வேணா 3 ஜூஸ் தராங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு சொன்னா வாய் அப்படியே பொளந்துருவே. அங்க பாரு. இப்பதானே அடிச்சு தோர்த்தனா பேரன் சின்ன பிள்ளைய கூட்டின்னு வராரு மறுபடியும் அவரு. வா நான் கேப்பா. ஏம்மா எங்க போறீங்க? நில்லு. அண்ணி எங்க போறீங்க? நில்லுங்க. நான் போகிறதுக்கிட்டேன், நீ என்னன்னு சொல்லு. அப்போ உன் தாத்தா வீட்டு விட்டு கத்துறீங்களாமே. ஆமா அண்ணா சாவ சொன்னீங்களாமே, அவரால் தான் இப்ப நம்ம இங்க வாழுறோம். அவர் என்ன அப்படி உங்களுக்கு கொடுமை பண்றாரு? ஆமா அவரால் தான் வாரம். சரி, அதுக்காக 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதே, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதே, 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சிருந்தா கடுப்பாவாதே? ஒரு மாதிரி வெறுப்பாவல? டேய் டேய் டேய், நட்டியா என்னடா இவ்வளோ கோவப்படுறான்? ஏய் இருடா இருடா, அமைதியாடுறா தக்காளி, அமைதியாடுறா, பொறுமையா பேசுறா. நீ என்ன சங்கட? கம்மி ரெடி. மா விடுமா. அப்போட்டா இல்ல. இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? நீ எது வந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க, நீ எது வந்தாலும் உங்க அப்பாண்ட பேசுங்க. என்னடா இது பொண்டாட்டி புள்ளைய நிக்க வச்சுக்கினா கேள்வி கேட்டுக்கிறானுங்க. யோ என்ன உனக்கு வேலை? இப்போ நீ தாத்தாவை வீட்டு விட்டு வெளியே போ, செத்து போலாம் சொல்றல, அதே மாதிரி நான் பேசாம உனக்கு சொல்லலாமா? ஏய் தக்காளி, என்னடா அப்படி பேசுற? அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் உங்க அப்பா, இது உங்க அம்மா, இது உங்க பாப்பா. தப்புடா அதெல்லாம். அப்ப இவர் மட்டும் யாரு? உனக்கு அப்பா தானே? அதெல்லாம்டா உனக்கு சந்தேகம்? பின்ன உன்னை பார்த்தா எனக்கே சந்தேகமாகுது. இப்போ நீ செய்யறியே, இது நல்லதா இல்லை கெட்டதா? ஏன்னா நீ தானே சொன்ன என்னை பார்த்து நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக்கோன்னு. சரி விடுப்பா, நாளைக்கு நானும் தாத்தா பண்ண மாதிரி உனக்கு பண்ணேன். என்னடி இப்படி பேசுறான் பையன்? அந்த அளவுக்கு உங்க அப்பா ஏற்றி கூட்டின்னு வந்துக்கிறான். ஏய் உனக்கு நல்ல விதமா சொல்லிட்டேன், கெட்ட விதமா சொல்லிட்டேன். என் புள்ளைங்க கெடுக்கிறியா? அவன் என்னை பார்த்து என்ன கேட்கறான்? நான் நல்ல செய்யணும் கெட்ட செய்யணும்னு சொல்றான். நான் உனக்கு நல்லது தானே செஞ்சுக்கிறேன். எதுக்கு வந்து நின்று கிடக்குறேன் என் கூட நாய் மாரியா? ஏன்னா போய் செத்து தொலையா. இதெல்லாம் நாளைக்கு எங்களுக்கு செய்யக்கூடாது பையா. நான் உங்க அப்பா. பா வீட்டுக்கு போலாம். வாயிலே உண்மையை சொல்லிட்டியா? அப்ப அப்பா சொன்னது தப்பு இல்ல. இப்படி பேசுறான் என் தம்பியே. நம்மளுக்கு பொண்ணது எப்படி இழுத்து நாளைக்கு கெடாசு உங்க அப்பனுக்கு பிறந்தவங்க எப்படி ஓடுறானுங்க பாரு. இப்போ எப்பா பொண்ணை காப்பாத்த வந்தா என்ன காப்பாத்த 4 பேர் வேணும். டேய் டேய் டேய், வாடா ஓடிடலாம்.